வழங்கிடு 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 மின்சாரத்தை வழங்கிடு மின்சாரத்தை வழங்கிடு உடனடியாக சரி செய்திடு உடனடியாக சரி செய்திடு மின்சாரத்தை சரி செய்திடு புறக்கணிக்காதே 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 பேச்சுகளை புறக்கணிக்காதே புறங்களை புறக்கணிக்காதே புறங்களை புறக்கணிக்காதே சரி செய்திடு சரி செய்திடு சரி செய்திடு கொடுத்திடு கொடுத்திடு மின்சாரத்தை கொடுத்திடு 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 மின்சாரத்தை கொடுத்திடு கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மின் வாரியத்தை கண்டிக்கின்றோம் ஒரு போக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு போக்காக வேலை செய்யக்கூடிய வாரியத்தை கண்டிக்கின்றோம் கண்டு கொள்ளாத தமிழக அரசை கொள்ளாத தமிழக அரசை கண்டிக்கின்றோம் 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 பைக் பைக் ஆஸ்பத்திரி விட்டுரு விட்டுரு தமிழக அரசு உட்காந்து 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 தமிழக அரசு அண்மையாக கண்டிக்கின்றோம் அடிச்சு 10 நாளாச்சு வழங்கவில்லை கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை மின்சாரம் கிடைக்கவில்லை மின்சாரம் கிடைக்கவில்லை பார்த்து பார்த்து பைக்கில் மச்சான் வரியா பேட்டை பகுதிகளுக்கு
நாளைக்கு முன்னாடியே நாளைக்கு முன்னாடியே கரண்ட் தந்துடணும், உங்களுக்கு சனிக்கிழமையில உங்களுக்கு கரண்ட் தந்துடும் சார் கொடுத்த உத்தரவாதம். அதாவது உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை நான் தான் சொல்லணும். நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் சார் என்ன செஞ்சாங்கன்னா உங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தாங்க. சனிக்கிழமை உங்களுக்கு சரி பண்ணி தரணும். ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் என்ன செஞ்சோம்னா சரி மனித இயல்புகள் அடிப்படையில் நம்ம அதையும் நம்ம ஏற்றுக்கணும். இன்னுமே வந்து ஒரு பகுதி கூட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஒரு இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு டெஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து டாப் ரியாலிட்டி முத்துப்பேட்டை டவுன் தான். அதுக்கு பிறகு தான் மற்ற பேரண்ட்ஸ் அக்ராமம் ஃபஸ்ட்டு டாப் ரியாலிட்டி முத்துப்பேட்டை டவுன் தான். சீட் இப்போ வர பேசுகிறேன், அதில் ஒன்றும் பிரச்சனை சார். ஃபஸ்ட்டு எல்லா டவுனும் இருக்கணும் எக்ஸப்ட் முத்துப்பேட்டை. எக்ஸப்ட் முத்துப்பேட்டைக்கு மட்டும் தான் டாப் ரியாலிட்டி வந்து வேலை நடந்துச்சு. அதில் அந்த வெளியே இருந்து லேபர்ஸை வச்சு அவங்க வந்து இந்த இன்கம் பில்டிங் ஒன்று இல்லை, அதில் அக்காமடேஷன் கொடுத்து அக்காமடேஷன் தான் முத்துப்பேட்டை மட்டும் தான். வேறு எதுவுமே இந்த ஏரியா இருக்குண்ணா, இந்த டவுன் ஏரியா இருக்குண்ணா, இதுல ஒரு டீம் போட்டு சுத்தம் பண்ண சொல்லுங்க. அப்பதான் சுத்தம் பண்றது ரெண்டாவது. ஏன்னா எல்லாமே எல்லாமே புது போன் போட்டாங்க. புது போன் போட்டு முதல்ல வந்து லைனை உள்ள போட்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கு பிறகு டோட்டலா எல்லாத்தையும் வச்சு புது வந்து ப்ளஸ் டக்குன்னு எல்லா சப்ளை இதெல்லாம் போட்டு பிளான் பண்ணி போறீங்க சார். என்னன்னா நல்லாவே எங்களுக்கு நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மதுக்கூருக்கு ஃபுல்லா லைன் கிடைச்சிருச்சு. இது வந்து என்ன ப்ராப்ளம்னா எல்லா இந்த பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கு. எல்லாரும் என்ன சொன்னாங்க, மதுக்கூர் கொடுத்துட்டாங்க, மதுக்கூர் கொடுத்துட்டாங்க, எட்டு போட்டு கொடுத்தாங்க. ஏன் முத்துப்பேட்டை மட்டும் வரல? எல்லா டவுன் கிடைச்சிருச்சு. இது என்ன ப்ராப்ளம்னா அதாவது பட்டுக்கோட்டை வந்துருச்சு, மன்னார்குடி வந்து சித்திரப்பள்ளி வந்துருச்சு. முத்துப்பேட்டை மட்டும் என்ன ரீசன் யார்கிட்ட பொறுமையா பேசி ஆகுதா? அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் வந்திருக்காங்க. இங்க வந்து தித்திரப்பள்ளி எதுக்கு போனாங்க? ஆஸ்க் பண்ணுங்க சார், நீங்க ஆஸ்க் பண்ணுங்க, நீங்க ஆஸ்க் பண்ணுங்க, அதெல்லாம் பேச வேண்டியது நீங்க ஆஸ்க் பண்ணுங்க. அப்படிலாம் எங்களுக்கு தேவையில்லை. என்ன கவர்மெண்ட் எங்களுக்கு சப்போர்ட் இல்லாத கவர்மெண்ட் இருக்காங்க. கைது பண்றாங்கன்னா நாங்க வர்றோம். ஏன் சார் இங்க பாருங்க, உங்க பிரச்சனையா உங்க வந்திருக்கோம். எப்படி அங்கேயே போனுச்சு? கைது பண்ண வேண்டும், இல்ல கைது பண்ண வேண்டும். எல்லாரும் நாங்க எந்த கட்சி இல்ல சார், பண்ணுங்க, நாங்க வரலங்க வரல. அத பேச முடியும். அந்த ஒர்க் டிலே ஆயிடுச்சு. பேச முடியும். இப்போ நமக்கு ஒரே அஷூரன்ஸ். நான் இப்போ எஸ்சிட்ட பேசினா உடனே இவங்க வர சொன்னேன். இங்க பாருங்க எஸ்சிட்ட சார் உங்க நம்பர் நீங்க பேசுங்க. உடனே நான் போட்டு தரேன். இல்ல போன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு டவுட்டை கிளியர் பண்ணிடுவோம். நான் 2 வாரம் பேசிட்டேன். நான் போன் போட்டா நீங்க பேசுங்க.
எவ்வளவுதான் டைம் சொல்றாங்க? என்ன சொல்றீங்க? நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லக்கூடிய அஷூரன்ஸ் என்ன சார் சொல்றீங்க? எவ்வளவு நாளாகுங்கிறதா முக்கியம்ப்பா. ஒரு 62 கோல் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு கோல் பண்ண முடியும்னு பாருங்க. ஒரே ஒரு கவுண்ட் சார். இது மட்டும் எழுதுங்க சார். மாவட்டத்துல பாதிக்கும் சார். எங்களுக்கு இல்ல, பொதுவா எங்க மட்டும் ஏதாவது வேற முத்துப்பேட்டை மட்டும் சிந்திக்கல. மொத்தத்துல நான் சோ கேக்குறேன். நம்ம இதுல 4 மாவட்டத்துல சார் பாதிச்சிருக்கோம். நானும் இங்க இருந்து வேதாரம் வரைக்கும் போயிருக்கேன் சார். நாங்க ஃபீல்ட் ஒர்க் பண்றோம் சார். சார் உங்களுக்கு ஆள் இல்லைன்னா நாங்க ஃபீல்ட் ஒர்க் பண்றோம். நாங்க ஃபீல்ட் ஒர்க் பண்றோம். I will support. Don't worry. I will bring more than 1,000 people. Don't worry. I will bring them. நான் மட்டும் support அவங்க தான் பண்ண முடியும். அவங்க எவ்வளவு சீக்கிரம் பண்ணுவாங்க? பேசிட்டு விடு. ஏன்னா அவர் சொல்றதா அமைதியா இருங்க. தயவு செய்து யாரும் பேசாதீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க பேசுங்க, எல்லாரும் பேசுற மாதிரி தெரிஞ்ச மாதிரி. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை. நீங்க என்ன தவறானதா கொடுக்க போறீங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறீங்க. நீங்களும் கொடுக்க போறது, நானும் கொடுக்க போறேன். ஏன்னா அவங்க சரி பண்ண வேண்டியது அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்க வந்து நம்ம ஸ்பீடப் பண்ண சொல்லலாம். அவ்வளவுதான். நீங்க வேலை கிடைக்கட்டும். நீங்க டவுனுக்கு மட்டும் எங்கேயாவது ஒரு பக்கம் டெஸ்ட் பண்ணுங்க சார். ஒன்று சார் எஸ்பிஎல் வந்து அவங்க தான் போராட்டம் பண்றாங்க சார். உங்களுக்கு கொஞ்சம் நீங்க வந்து அவங்ககிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். என்ன நோக்கி போயிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. எவ்வளவு நேரத்தில் முடியுங்கிறத மட்டும் கொஞ்சம் சரி சார், நன்றி. இன்னும் அதான் சார் நான் சொல்லுங்க. சரி சார். சார் எனக்கு ஒரே அஷூரன்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க இந்த போராட்டம் நினைச்சேன்னா ஒரு இது பண்ண என்ன அஷூரன்ஸ்னா அதான் சார் இன்னைக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு சைடுல வந்து நீங்க டெஸ்ட் பண்ண போது முத்துப்பேட்டை சரௌண்டிங்ல ஏதாவது ஒரு பக்கம் டெஸ்டிங் நடத்துறோமா இன்னைக்கு? அவனை வந்து எல்லா இதுவும் பண்ணாதான் அவனுக்கு பெரிய ப்ராப்ளம். சார் எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னைக்கு வாய்ப்பு இருக்கா? இன்னைக்கு சொல்லுவீங்களா? சாரி டவுன்ல எல்லாமே சார் மதுக்கூர்ல ஒரு ஆஃப் ஆஃப் தி ஏரியாவுக்கு மேல கவர் ஆயிருச்சு. லேட் ஆகும். மதுக்கூர் உங்களுக்கு அதே வந்து ஆஃப் டேக்குள்ள வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு கரண்ட் கிடைச்சிருவீங்க நீங்க சொல்ற ஆஸ்பெக்ட்ல. வேலை முடிஞ்சு போச்சு. டவுன் சார் நாங்க போராட்டி ஹெல்ப் பண்றதுக்கு வர்றோம். நீங்க சொன்னீங்கன்னா இன்னைக்கே கரண்ட் வரும். நாங்க எல்லாரும் வேலை வந்துடுறோம். சொல்லுங்க. வேலை பார்க்கணும். அதான் நாங்க என்ன செய்யணும் சார். நாங்க இது வந்து நாங்க பிராங்கா ரொம்ப ஸ்ட்ரைட்டான ரிப்போர்ட் சார்ட்ட கேட்டுங்க. நாங்க எப்படி சர்வீஸ் பண்ணுவோம் நீங்க கேட்டீங்கன்னா போராடிட்டு அத்தனை பேரும் அப்படியே வர்றோம். எங்களுக்கு இல்லை கரண்ட் வரும்னு சொல்லுங்க. நாங்க எங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க வந்திருக்கிறோம். வேற ஒண்ணும் இல்லை சார். நீங்க சொல்லக்கூடிய இதுல அஷூரன்ஸ்ல நாளைக்கு நீங்க கரண்ட் தரீங்கிற அடிப்படையில கரண்ட் கொடுங்க. நீங்க சொன்ன இதுல உத்தரவாதம் நன்றி சார். பேசிடுங்க. இருக்கட்டும் விடு. எவ்வளவுதான் பொறுமையா போறது? சும்மா இருங்க, பேசிக்கணும். கைது பண்ண எல்லாரும் கைது பண்ணுங்க. நான் வெளியே வரோம். எல்லா அரசியல் எப்படி என்ன விடிய உட்காரு.
பைக்கை மட்டும் விடுங்க, பைக்கை மட்டும் விடுங்க. பெரிய போராட்டம் யார் சொன்னாலும் நாளைக்கு கரண்ட் கொடுக்கலன்னா நாளைக்கு மறுநாள் காலையில 10 மணிக்கு இதே இடத்துல போராட்டம் நடக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த போராட்டத்தை நம்ம கலைச்சுக்குவோம். நாளைக்கு ஒரு நாள், நாளைக்கு சாயந்தரமோ பகல்லையோ கரண்ட் வந்துருச்சுன்னா நம்ம ஓகே. இன்னொரு விஷயம் சொல்றேன், முத்துப்பேட்டையில ஏதாவது ஒரு பகுதியில கரண்ட் வந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். ஓகேவா? ஒரு நாள் வரல அப்படின்னா காலையில 10 மணிக்கு குடும்பத்தோடு கொடுத்துவாங்க. கரண்ட் வந்த பிறகு ஊட்டிக்கு போவோம். நம்ம என்ன செய்யணும்னா ஏதாவது ஒரு பகுதியை வந்து நான் கனெக்ட் பண்றேன். அந்த பழகினத்துனா சுத்தி காமிச்சிருக்கோம். நாளைக்கு வரலன்னா நாளைக்கு 10 மணிக்கு போராட்டம். தண்ணி எடுத்துட்டு போ, தண்ணி எடுத்துட்டு போயிரு. வாணா தண்ணி வேணாம் தம்பி, உடைக்காத, எடுத்துட்டு போ. வீட்டுக்கு
கொண்டு போயிட வேண்டியதில்ல. நாளைக்கு ஒரு இடத்த டெஸ்ட் பண்ண சொல்றாப்ல. எங்கேயாவது ஒரு இடமா கொண்டு வாங்க, ஏதாவது ஒரு இடத்துல டெஸ்ட் பண்ணணும்ல. அப்படித்தான் எல்லா இடத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தானே வருது.
ஏன் அதான் எடுக்குது இன்றைக்கி தான் ஜியோ நெட்டு கிளியராக எடுக்குது இன்றைக்கி தான். ஆ எல்லா செல்லுமா தெரியல எனக்கு, நேற்று வரைக்கும் எடுக்கிறேன், இன்றைக்கி தான் எடுக்குது. ஆ என்னாச்சு என்னத்த